கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அவருடைய 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த லாசருடைய வீட்டிலே 4வது நாள் கடந்து வருகிறார். இயேசு மிகவும் நேசித்திருந்த ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற இந்த சகோதரங்கள் நிறைந்த இந்த ஃபேமிலியை இயேசு ரொம்ப நேசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு மரணம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து 4 நாளைக்கு பிறகு அவருடைய வீட்டில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்புதான் இயேசு அந்த இல்லத்துக்கு வருகிறான். இயேசு அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு சரீர பிரகாரமான ஒரு உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, ஆத்மீக அனுபவத்திலே மரணித்த ஒரு மரணத்தினுடைய உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும், சாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆத்துமா பாவம் செய்து மரித்ததானால் அது ஜீவன் பெற வேண்டுமானால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, நம்முடைய மரித்து போன ஆத்துமாவை கர்த்தர் ஜீவன் உள்ளதுக்கு நேராக நடத்துகிறார். அதன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். ஒரு சரீர மரணத்தை ஆண்டவர் இந்த இடத்துல உயிர்ப்பிக்கிற அனுபவம் மட்டுமல்ல, ஆத்மீக அனுபவத்திலும் மரணித்திருக்கிற ஒரு அனுபவத்தை உயிர்ப்பிக்கிறதை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்துல, இதை குறித்தும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த ஒருவேளை பாவத்தினால நம்முடைய ஆத்துமா மரித்து போய் இருக்கலாம். ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆத்துமாவில ஒரு மரணம் நேரிட்டு இருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு மரணம் நேரிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் இயேசுவை விசுவாசித்து அவர் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவர் மரித்து போன உங்கள் வாழ்வை மறுபடியும் உயிர்ப்பித்து ஜீவனின் பாதைக்கு நேராக நிச்சயமாய் நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டோட சமத்துலமை கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல மகிமையான வேலைக்காக நன்றியப்பா. ஒருவேளை நாங்கள் பாவம் செய்து எங்கள் ஆத்துமாவிலே ஒரு மரணத்தை நாங்கள் சந்தித்திருப்போமானால், ஆண்டவரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி எங்களை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சோதரம், மரணித்த ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு ஜீவனின் அனுபவத்திற்கு நேராய் பரிசுத்த ஆண்டவர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஜீவனுக்கு நேராய் நடத்தப்படுவார்களாக. இயேசுப்பா, இந்த நாட்களிலும் ஒரு விசுவாசத்தின் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.